மக்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறதுக்காக பரவலாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். ஆனால் அது இப்போ மக்களை கொள்ளையடிக்கிறதுக்காக பயன்படுது. கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரதமர் பிஎஸ்என்எல்லுக்கு 4Gயை அறிமுகப்படுத்தி ரொம்ப பெருமையாக பேசினார். ஆனால் தனியார் நிறுவனங்கள்லாம் எப்போவோ 5Gயை கொடுத்து எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ தான் பிஎஸ்என்எல்லுக்கு 4Gயே வருது. சரிங்க, நீங்கள் ஒரு பிளானில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன சதிகள்லாம் இருக்குது தெரிஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு. ரீசார்ஜ் அப்படிங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்கிற கொள்ளை குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் அவங்களுடைய கமெண்ட் அது என்ன மாதிரி இருந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் பிஎஸ்என்எல்லுக்கு 4G சேவையை அறிமுகம் செய்து பெருமிதம் பொங்க பேசியிருந்தார். ஆனால் தனியார் நிறுவனங்கள் 2022லேயே 5Gயை தொடங்கிட்டாங்க. ஏர்டெல், ஜியோ மாதிரியான தனியார் நிறுவனங்கள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வழங்குகிறோம் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடைய டெலிஃபோன் சேவைக்கான சந்தையை பெரும்பாலும் கைப்பற்றிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் பிஎஸ்என்எல் இதில் பின்தங்கி தங்களுடைய வாடிக்கையாளர்களை பூரா இழந்துட்டாங்க. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது செல்ஃபோன் பரவலாக்கம் செய்யப்படாத குறைஞ்ச பயனாளிகளே இருந்த அந்த காலத்திலேயே கூட பிஎஸ்என்எல் 10 கோடிக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வச்சுருந்தது. அதாவது 50% மேலே. ஆனால் இன்னைக்கு பிஎஸ்என்எல்கிட்ட 5% வாடிக்கையாளர்கள் கூட இல்லை. இப்போ இப்படி சொல்கிறதுனால பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் மக்களுக்கானது, தனியார் துறை நிறுவனங்கள் மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கருப்பு வெள்ளையான பார்வையை சொல்கிறதா பொருள் இல்லை. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னாலும் தனியார் துறை நிறுவனங்கள் அப்படின்னாலும் இரண்டனுடைய பொருள் ஒன்று தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தனியார்மயப்படுத்துதல் அப்படிங்கிற நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறதும் தனியார் துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறதும். இதை பற்றி முன்னாலே பல காணொலிகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு நிறுவனம் தனியார் நிறுவனங்களோட சமமான போட்டியில் இல்லை அப்படிங்கிறதுனால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம போயிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சுட்டி காட்ட விரும்புகிறோம். முதல்ல பார்த்தோன்னா, ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால் 28 நாள் தான் தனியார் தொலைபேசி நிறுவனங்களுடைய கணக்கு. ஒரு வருஷத்துக்கு 12 இல்லை 13 மாதங்கள். நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 13 தடவை ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு தடவை எக்ஸ்ட்ரா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 28 நாள் தான் ஒரு மாதம் அப்படிங்கிறது. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், ஆனாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 நாள் அப்படி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க, என்ன செய்கிறது அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு பிளான் எக்ஸ்ட்ரா நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு வரும்போது கால்குலேட் பண்ணி பாருங்கள், கோடிக்கணக்கான பயனாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் 200 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எத்தனை 1000 கோடி தனியார் நிறுவனங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சுருட்டுது. சரி, இதை ட்ராய் தடுக்க முடியாதான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த சேவையில் ஈடுபடுற நிறுவனங்கள் அவங்களே விலையை தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிற கொள்கையை எங்களுக்கு இருக்குது. அதனால் விலை விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிறது ட்ராய் சொல்கிற பதில். ஆனால் இது விலை தொடர்பான விஷயம் இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா 13 மாதமா அப்படிங்கிற கட்டுப்பாடை ட்ராய் விதிக்க முடியாதான். நாளைக்கு ஒரு மாதம் அப்படின்னா 20 நாள் தான் அப்படின்னு கணக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 15 தடவை 20 தடவை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்கிற நிலை உருவானா அப்போவும் ட்ராய் இதே பதிலை சொல்லுமா? அடுத்து இன்னொரு முக்கியமான கொள்ளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக காம்போ பேக்காக மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஜியோ மாதிரியான நிறுவனங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அறிவித்ததுனால எல்லாரும் ஜியோ சிம்முக்கு மாறிட்டாங்க. அப்படி மாறினதுக்கு பிறகு
இன்றைக்கி வந்து அவங்க படிப்படியாக கட்டணத்தை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் தனித்தனியான ஆஃபர் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. எல்லாமே காம்போ ஆஃபர் தான். நீங்கள் ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா அதில் டேட்டா இருக்கும், அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்கும், எஸ்எம்எஸ் மெசேஜ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கும். அந்த காம்போ ஆஃபரில் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 GB வேணுமா, 2 GB வேணுமா, 3 GB வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாமே தவிர, எனக்கு டேட்டா தனியாக வேணும், கால்ஸ் தனியாக வேணும், எஸ்எம்எஸ் தனியாக வேணும் அப்படின்னா அது உங்களால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் தனியார் நிறுவனங்களுக்கு லாபத்தை அள்ளித்தர்ற ஒரு வாய்ப்பு. ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படுற ஃபோனில் 15லிருந்து 20% ஃபோன்கள் டேட்டா பயன்படுத்த முடியாத பழைய பட்டன் டைப்பிலான ஃபோன். அதை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க 15-20% வாடிக்கையாளர்கள். ஆனால் அவங்களும் இந்த காம்போ பேக்கை போட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம். சரி, அதுலேயும் எனக்கு கம்மியான பயன்பாடு தான் எங்கே இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு 500 MB கூட போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. அதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 1.5 GB, இதுக்கு முன்னால் 1 GB கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் கூட கட் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1.5 GB நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைன்னாலும் 1.5 GB அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். அப்போது 1.5 GBக்கு நம்ம பணம் கட்டிட்டு ஒன்று நீங்கள் எதையாவது பார்த்தே ஆகணும், அந்த 1.5 GBயை காலி பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை சும்மா விடணும். இந்த 2 வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடையாது. சரி, இதுக்கு ட்ராய்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்க பழைய மாதிரியே பதில் சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, முறையாக இதில் நடவடிக்கை எடுத்து இப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக பின்பற்றவே இல்லை. அவங்க சில அறிவுறுத்தல்கள் சொன்னாங்க. தொடக்கத்தில் 1-2 மாதங்களில் டேட்டா மட்டும் வேணும், இல்லை கால்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிற பயன்பாட்டில் தான் பயன்படுத்த முடியுமே தவிர 1 மாதத்துக்கான பயன்பாட்டில் உங்களால் பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் ஃபோன் அப்படின்னு வச்சுருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக நெட்வொர்க் சேவை வழங்குகிற அந்த தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் கப்பங்கட்டியே ஆகணும் அப்படிங்கிற நிலையை தான் இப்போ அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து இப்போ புதுசாக இன்னொரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ரீசார்ஜ் டேட்டு எப்போ முடியுதோ அதே நேரத்தில் இன்கமிங் கால்ஸும் கட் ஆயிடும். முன்னாடி பலர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரீசார்ஜ் பண்ண வேண்டிய டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற வசதிகளை பொறுத்து 2 நாள் 3 நாள் தள்ளி கூட அவங்க ரீசார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எப்போ அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற டேட் முடியுதோ அந்த கணமே இன்கமிங் கால் வசதி கட் ஆகிடும். அப்போ 2 நாள் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா 2 நாள் உங்களுக்கு இன்கமிங் கால் வராது. எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல் இந்த மாதிரியான வேலையை வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, சிம் கார்டை நீங்கள் வேலிடிட்டி மெயின்டைன் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி வேலிடிட்டி அப்படி இருக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ண வேலிடிட்டி நாள் கூட்டிகிட்டே வரும். வேலிடிட்டி இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கால் வரும். ஆனால் இப்போது வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி தனியாக பேக்கே கிடையாது. நீங்கள் ஒரு சிம் கார்டை, ஒரு சிம் நம்பரை தொடர்ந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மாதம் நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் டேட்டா பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக பேக்கேஜ் போட்டே ஆகணும். ஏன்னா இப்போது ஒரே ஆள் 2-3 சிம்லாம் வச்சுருக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்காக தனித்தனி சிம் கார்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு சிம் கார்டில் நெட்டுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ பயன்படுத்துனாங்கன்னா இந்த 1-2 சிம் கார்டு வெறும் ஓடிபிக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. அந்த கூடுதலான சிம் கார்டில் வேலிடிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பேசினாலும் பேசலைன்னாலும், நெட்டு நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் அந்த கார்டுக்கும் சேர்த்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. இப்போ அதுலேயும் புதுசாக இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபோனோட இணைச்சி வச்சுருக்கிறீங்க. யூபிஐயில் ஆட்டோ ரீசார்ஜ் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஆட்டோ டிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு தகவலே தெரிவிக்காமல் ஆட்டோமேட்டிக்காகவே ரீசார்ஜ் முடிஞ்சிடும். அப்போ ஏற்கனவே நீங்கள் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சிஸ்டத்தை இப்போ அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய தேவைகளை பொறுத்து நான் பிளான் மாறணும் அப்படின்னா
ரொம்ப கவனமாக இருந்து எப்போ டேட் முடியுது என்ன ஏதுன்னு பார்த்து உடனே அதை மாற்றி நான் ரீசார்ஜ் பண்ணணும். கொஞ்சம் கவன பிசகாக இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீசார்ஜ் ஆயிரும். அப்போ ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதம் அதை நான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்படி புதுசான உத்திகளோட மக்கள்கிட்ட இருந்து எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு யோசித்து ஒவ்வொரு வழியிலையா அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கண்காணித்து முறைப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ட்ராய்ங்கிற அமைப்பு நல்லா தூங்கிட்டு இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக உழைச்சி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலை மாறி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ சிம் கார்டு உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் மாதம் அதுக்கு சாப்பாடு போட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க நம்மளை. இது சரியா? நிஜமாவே மக்களுக்கு பயன்படுறதுக்காக இந்த தொலைபேசி நுட்பம் வந்திருக்குது அப்படின்னா அப்போ உடனடியாக இந்த மாதிரியான கொள்ளைகள்லாம் தடுத்து நிறுத்தி மக்களுக்கு என்ன வாய்ப்பு வேணுமோ அந்த வாய்ப்புகளோட உள்ளடங்கிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். வாய்ஸ் கால், டேட்டா பேக்கேஜ் இந்த ரெண்டையும் வந்து தனித்தனியாக வச்சுருக்கணும். எனக்கு தேவைன்னா 10 ரூபாய்க்குனாலும் நான் டேட்டா போட்டு அந்த 10 ரூபா டேட்டாவை எத்தனை நாளைக்கு வேணாலும் நான் யூஸ் பண்ண முடியும். அன்லிமிட்டெட் கால் அப்படிங்கிற பேரில் என்கிட்ட இருந்து சுரண்டக்கூடாது. எனக்கு தேவைன்னா என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கு ஏற்ப நான் பேசிக்கிடுவேன். ஒரு மாதத்துக்குள்ளே நான் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் வம்புக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ எனக்கு டேட்டா வேணும்னாலும் சரி இல்லை வாய்ஸ் கால் வேணும்னாலும் சரி அது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். அதுவும் என்ன விலைக்கு எனக்கு தேவையோ அந்த விலைக்கு நான் வாங்கிக்கிடுவேன். நான் வாங்கினது என்னுடைய பயன்பாடை பொறுத்து அது கழிஞ்சிக்கிட்டு வரணும். அந்த மாதிரியான பேக்கேஜ் திட்டங்களை வந்து அறிவிக்கணும். அடுத்து மாதத்துக்கு 28 நாள் இல்லை 30 நாள் தான். 31 நாளும் இருக்குது அப்படின்னாலும் ஒரு தோராய கணக்காக 30 நாள் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணுமே தவிர இஷ்டத்துக்கு 28, 25 அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. நாள் கணக்கில் வேணும்னா நாள் கணக்கு தனியாக போட்டுக்கலாம். எனக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் வேணும்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் போட்டுக்கிற மாதிரி வசதி இருக்கணும். ஒரு மாதம் அப்படின்னா அது 30 நாள் தானே தவிர 28 நாளாக இருக்கக்கூடாது. அடுத்து நான் ரீசார்ஜ் பண்ண டேட் முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு இன்கமிங் கால் வந்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்கமிங் கால் கட் ஆகக்கூடாது. இன்னும் கால் பண்ணுறதுக்கோ டேட்டாவுக்கோ ஒரு சிம்மை நான் பயன்படுத்த விரும்பலை அப்படின்னா அதை வேலிடிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனி பேக்கேஜ் வந்து இருக்கணும். என்னுடைய சிம்மை என்னுடைய அனுமதி இல்லாமல் கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான இன்னும் பல திட்டங்களையும் ட்ராய் வகுத்து கண்டிப்பாக எல்லா தொலைபேசி நிறுவனங்களும் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி செய்ய வைக்கணும். அதுதான் தொலைபேசி சேவைங்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா தொலைபேசி அப்படிங்கிற வசதியை காட்டி தனியார் நிறுவனங்கள் மக்களை கொள்ளையிடுறதுக்கு தான் அது வாய்ப்பாக இருக்குமே தவிர அது அறிவியல் வளர்ச்சியாகவோ அல்லது வசதி வாய்ப்பாகவோ இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நண்பர்களே, நான் சொல்ல சரிதானே? இதை பிறருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.